இன்றைக்கும் பாம்பன் சாமிகள் காட்டிய நெறி பிரகாரம் ஒரு விஷயங்களை இன்னைக்கு சொல்லி நம்ம கடக்க போகிறோம். போன மாதமே நம்ம பாம்பன் சாமிகளை பற்றி அப்படியே கடந்து வந்தோம். அவர் எப்படி அந்த முருகனை தரிசித்தார்ன்றதை நம்ம பார்த்தோம். சாமிகள் மாதிரி ஒரு கடுந்துறவு செய்கிறது ரொம்ப கடினம். அந்த மாதிரி ஏன்னா கடைசியாக அவர் போனதுனால அவர் தான் நம்மளுக்கு வழிகாட்டி. கடைசியாக அவர் அச்சீவ் பண்ணிட்டு போனார். அதுக்கு முன்னாடி இவங்க காலங்கள்லாம் முடிஞ்சுது. பாம்பன் சாமி நம்மளுக்கு லாஸ்ட்டாக நம்ம சமீப காலத்திலே அந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்து போனார். அதுக்கப்புறம் இன்னும் யாரும் வரல. வள்ளலாரெலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. வள்ளலார் தாயுமானவர்லாம் முன்னாடி, கடைசியாக நம்மளுக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு அடியார் பாம்பன் சாமிகள் நம்ம காலகட்டத்தை ஒட்டி அந்த நிலை அடைஞ்சது இப்போ நம்ம சமீப காலம்தான். அதனால் அவர் கோட்பாடை நம்ம கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கு அது கை கொடுக்குற மாதிரி இருக்கும். மாணிக்க வாசகர்லாம் எப்பயோ, திருஞான சம்பந்தர்லாம் எப்பயோ கடந்துட்டாங்க. அப்போ உலக ஆயுதம் வேறு மாதிரி இருந்திருக்கும். உலக இன்பங்கள், உலக போக்கு, நடைமுறைகள் எல்லாமே வேறு மாதிரி இருந்திருக்கும். இதை ஒட்டிய காலம் என்பதனாலே அவர் காட்டுகின்ற ரூட் வந்து நம்மளுக்கு செம்மையாக அமையும். பாம்பன் சாமிகள் வந்து கடுந்துறவு மேற்கொண்டாருன்னா எப்படிங்க? கடுந்துறவுனா சும்மாலாம் கிடையாது, சாதாரணமாக கிடையாது. எவ்வளோ பெரிய துறவுனா, அவர் கிளம்புறாரு வீட்டை விட்டு. அவங்க மனைவிகளாம் ஒத்துழைச்சி தான் சொல்லிட்டாரு, கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு அவர் கிளம்பும்போது அவர் கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் இது மாதிரி போகிறேன், முருகர் இதுக்காக போகிறேன், பசங்களாம் இருக்குது, நீ பார்த்துக்கோ, இந்த ஊரை தாண்டி நீ வந்துடக்கூடாது, என்னை தேடின்னு சொல்லிட்டாருங்க. இந்த ஊரை தாண்டி இந்த எல்லையை நீ தாண்டக்கூடாது, என்கிட்ட பேசணும். அப்போல்லாம் தொலைபேசிலாம் கிடையாது, ரொம்ப லெட்ரு அந்த மாதிரி. அதான் சொல்லிட்டார் அவர், என்னை தேடி நீ வர வேணாம், இங்கே இருந்துரு, என்ன நீ வந்து என்கிட்ட பேசணும்னு நீ நினைக்காத, என்கிட்ட இது பண்ணணும்னு நினைக்காத. இதெல்லாம் எப்படிமா வாழ்க்கையில் குழந்தைங்களை பெற்று அதெல்லாம் கடுந்துறவு, எவ்வளோ வைராக்கியம். சாமிகள் சொல்கிறாரு, அந்த அம்மா வந்து அவர் பதிவு பண்ணுறாரு, அவர் என் மனைவி பயங்கரமான உத்தமி, அவங்க நான் சொன்னதை அப்படியே கடைபிடித்தார்கள், வாழ்நாள் இறுதி வரை பாம்பனை விட்டு தாண்டலைன்ட்டாங்க. சாவர வரல சாமி சொன்ன வார்த்தையை கடைபிடிச்சாங்க. அவர்கிட்ட அதுக்கப்புறம் போய் பேசலாம். அந்த ஊர் எல்லையும் அவங்க தாண்டலை. எப்படி இதெல்லாம் வந்து எவ்வளோ சாத்தியக்கூறு? நம்மளாம் வந்து சுயநல வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் நம்மளை இப்படி கண்ணாடி வச்சு நம்மளை பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு சுயநலம் என்று தெரியும். நம்மளுடைய வாழ்வு நம்மளை நோக்கிய பயணம் மட்டும்தான். அருளாளர்கள் வாழ்வு அடுத்தவரை நோக்கிய பயணம். அவர் அந்த நிலையை, நான் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு போறேன்ட்டு விட்டு போல, அவர் அன்னைக்கு வரவே தான் இன்னைக்கு நம்மளுக்கு ரூட்டு கிடைக்குது. அவர் கொடுத்த அந்த நூல்களுடைய சிறப்பு இன்னைக்கு நம்மளுக்கு வழி காட்டுது இல்லையா? இன்னைக்கு நம்ம அந்த அவர் சொன்ன ஒரு விஷயத்தை எடுத்தாலே போதும், நம்மளுடைய வாழ்வு தெளிவாயிடும். அதுக்காக விட்டு வந்தாங்க குடும்பத்தை. யாருக்காக? இன்னைக்கு வரப்போற நம்மளுக்காக, நாளைக்கு வரப்போற நம்ம பசங்களுக்காக, நாளன்னைக்கு வரப்போற நம்ம பேரனுங்களுக்காக அவர் வாழ்க்கையை தியாகம் செய்தார். கடும் துறவு மேற்கொண்டார்கள். சுயநல வாழ்வை தூக்கி எறியறது எவ்வளோ பெரிய விஷயம். ஒன்று விட முடியுமாங்க? இந்த பேனா நான் வச்சிருக்கிறேன் எனக்குன்னு டக்குன்னு வந்து கேட்டாங்க, இந்தாப்பா எடுத்துக்குப்பா அப்படின்னு கொடுக்க மனம் வருமா? மனம் வருமாங்க? ஒரு பேனா இதுன்னா இது மை காலி ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு, இது ஆயில் தூக்கி போட்டு அடுத்தது வாங்க போகிறோம். ஆனால் இதை அடுத்தவனுக்கு என்று தருவதற்கு மனம் வராது. அது தேவையே இல்லை, எனக்கு யூஸே கிடையாது, நான் சும்மா தான் எழுதுறதுக்கே எனக்கு வேலை இல்லைன்னா கூட அவர் எழுதுறாரே பாவம், அவருக்காவது உதவுமேன்னு வராது. ஏன்னா முழுக்க சுயநல வாழ்வு. நம்மளுடைய வாழ்வு சுயநல வாழ்வு. அதை கடந்து வந்ததான் இவங்க காட்டுற நெறியில நம்ம வர முடியும். இல்லைன்னா நம்ம நினைக்கவே முடியாது. இன்னைக்கு சுவாமிகள் சொல்ற விஷயத்த, அதுதான் மெயின் துறவு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு அவர் மையமாக வச்சே சொல்றாரு மெயினாக. இன்னைக்கு அதை பற்றி தான் நம்ம சிந்திக்க போகிறோம். அவர் வந்து அப்படி பண்ணிட்டு அவர் வந்து நடந்து வருகிறார். நடந்து வரும்போது என்ன ஆச்சு, சுவாமிகளுடைய காலில் பெரிய ஒரு பலத்தை ஒரு முள் ஏறிடுச்சு, தைத்துச்சு. துடிக்கிறார் வழியில். காலிலேருந்து பிச்சா இவ்வளோ நீட்டு முள் வருது, ரத்தம் பீறிக்கிட்டு வருது. அதையும் மண்ணெல்லாம் வச்சு விபூதிலாம் வச்சுக்கின்னு இது பண்ணிட்டு ஒரு காலில் அப்படியே தாங்கி நடந்து வந்து கொண்டிருக்கிறார். பொழுது விடுகிறது, இரவு முடிஞ்சு பொழுது விடுகிறது. நேற்று மதியம் வெயில் நேரத்தில் அதே மாதிரி தைத்துடுச்சுன்னு வச்சிங்களேன். இன்னைக்கு இரவு முழுக்க நடந்து பயணம் பண்ணின்னு வந்து கொண்டிருக்கிறார். பொழுது விடிந்து இன்னொரு ஊருக்கு வந்தாச்சு. அவர் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அந்த வழியை பொருட்படுத்தாமல் தாண்டி வந்து கொண்டிருக்கிறார். அப்படி வரும்போது இன்னொரு ஊரை அடைகிறார். அந்த ஊரை அடையும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இவர் அப்படி வந்ததை பார்த்தோன்னே ஒருத்தர் ஓடி வருகிறார். சாமி
சாமின்றார். இந்த ஊருக்கு அவர் புதுசு, அவரை யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் அவர் பார்த்துட்டு சாமின்னு ஓடி வந்து காலில் விழுகிறார். என்ன உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு சாமி. என்ன உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் சொல்றார், இந்த முகம் இந்த உருவம் என்னுடைய கனவிலே நேற்று வந்தது. இந்த முகம் இந்த உருவம் என்னுடைய கனவிலே நேற்று வந்து இவருடைய பாத அளவு சொல்லி என்னை மரத்தாலே செய்த திருவடியை கொண்டு வந்து இவர் இப்படிப்பட்ட ஒருத்தர் இங்கே வருவார், அவர்கிட்ட கொடுன்னு ஒரு அசிரீரி கேட்டது கனவுல. அதை அப்படியே செய்து வந்திருக்கிறேன் இந்த தாங்க அப்படின்னாரு. அவர் முருகனை எண்ணி துடிக்கிறார் பாமன் சார். போட்ட அளவு அவ்வளவு கச்சிதமாக பொருந்துகிறது. இன்னைக்கு நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லி ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்தாங்கனாலே கரெக்டாக இருக்கேன் சார். என் மனைவி கிட்ட சொல்லி ஒரு செப்பல் வாங்கிட்டு வந்தாலே கரெக்டாக இருக்கு. நானே போய் கடையில் போட்டு பார்க்கும்போது ஒரு அளவு இருக்கும். இன்னும் என் சைஸ் தான் நான் பார்த்து வாங்கினேன், இங்கே வந்தால் வேற மாதிரி இருக்குதுன்னு தோணுதா? சுவாமிகளுடைய அளவு அவ்வளவு பொருத்தமாக இருந்தது. அது முருகன் அவருக்காக செய்த அன்று முதற்கொண்டு தான் பாதரட்சியை அணிகிறார். அதுக்கு முன்னாடி அவர் அதையும் அணிந்ததில்லை. அதுக்கப்புறம் அவர் சென்னைக்கு வருகிறார். முருகனுடைய உத்தரவின் பேரில் சென்னைக்கு வருகிறார். நம் செய்த பெரும் தவ பயன். இங்கே வருகிறார், ரயிலில் ஏறுகிறார். எங்கே போகிறோம் என்னன்னே தெரியாது. ரயிலில் ஏறி சென்னையை வந்து அடைகிறார். அடைந்து அவர் எங்கே போக போகிறோம் எங்கே இருக்க போகிறோன்னே தெரியாது. ஆனால் உத்தரவின் பேரில் வருகிறாரே தவிர அவர் சென்னையில் ஒரு நபரையும் தெரியாது. அவர் எங்கேயோ பாம்பன் உலகத்துடைய கடைக்கோடி. அது அங்கிருந்து இங்கே வந்துகிறார். இப்போ வந்துட்டு எங்கே போனோன்னே தெரியாது. ரயிலை விட்டு இறங்கி வருகிறார். ஒரு நபர் வந்து அவரை, ஐயா எங்கே, அவருடைய மேனையை பார்த்து கூட்டிகிட்டு போகிறார். எங்கே போகிறீங்க, உங்க கூட நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறார். இவர் எதுவும் பேசலை, அப்படியே வந்து கொண்டு. ஒரு அம்மா தெருவில் கோலம் போட்டு கொண்டிருந்தாங்க. தெருவில் காலையில் பொழுது தெருவில் கோலம். நாங்கள் சென்னையில் கோலம்லாம் போடுவாங்களா, அந்த நாளில் போட்ட கோலம் அந்த நாளில் போட்டிருக்காங்க. பதிவு பண்ணுறாரு சாமி. அதை தெருவில் கோலம் போட்டுருந்துக்கிறாங்க. இவர் அந்த பக்கமாக நடந்து வரும்போது அந்த அம்மா கோல மாவு டப்பாவை கீழே போட்டு ஓடி அந்த காலில் விழுது சாமின்னு. ஒன்றும் புரியல, அப்படியே நின்றுட்டார் சாமி. சாமி அப்படியே சொல்கிறாங்க, இதே ரூபம் என்னுடைய கனவிலே நேற்று வந்தது. இவர் சென்னையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இவருக்கு நீதான் தங்குவதற்கும் உண்பதற்கும் ஏற்பாடு செய்ய வேண்டும்னு சொன்னாங்க. அதே காட்சி உங்களை நான் நேரில் கண்டேன். எங்கள் வீடு மாடி காலியாருது, நீங்கள் அங்கேயே தங்குன்னு சொல்லி அவங்க வீட்டு மாடியில் தான் சாமிகளை தங்க வைக்கிறாங்க. அவருக்கு சென்னையில் ஒருவரையும் தெரியாது, அத்தனையும் திருவருள். இப்போ புரியுதுங்களாங்க? ஒன்று விட்டால் யார் நம்ம பக்கத்தில் வருகிறான்? இறைவன் நம்மளுக்கு வருவார். இவர் யாரையும் எனக்கு உதவி செய்யன்னு கேட்கல, யார்கிட்டையும் எனக்கு செருப்பு வாங்கி கொடுன்னு கேட்கல. அத்தனையும் திருவருள். நீ ஒன்று விட்டைனா தான் அவன் உன்கிட்ட வருவான். நீ எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சா அவன் எங்கேயோ ஓடி போயிடுவான். துறவுக்கு அவ்வளவு மகிமை உண்டு, அவ்வளவு வலிமை உண்டு. இறைவனை அருகையில் கொண்டு வரக்கூடிய ஒரே சாதனம் ஒவ்வொரு பொருள்கள் மீதிலும் இருக்கக்கூடிய பற்றுகளும் துறவுகளும் தான் நம்மளை அவன் கிட்ட நெருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருவி. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போகிற நுட்பம். சுவாமிகள் வந்து அதுக்கப்புறம் சென்னையில் அந்த மாடியில் தங்கி பல நூல்கள் எழுதுகிறார். அவர் 7 வயதிலேயே அவரை அறியாமல் கவி எழுத ஆரம்பிச்சிட்டார். 7 வயசுலேயே அவரை அறியாமல் பாடல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டார். அவருக்கு தோணுது, 100வது பாடல் நான் எப்பொழுது நிறைவு செய்கிறேனோ அப்போ எனக்கு அருள் கிடைக்கும்னு அவருக்கு ஏதோ மனசுக்குள்ளே தோணுது. 100வது பாட்டு அதான் சர்வசாதாரணமாக எழுதுறாரு. அவருக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ ஒரு இதில் எப்படி நேரம் கிடைக்குதோ அப்படி எழுதின்னு வந்துட்டார். 7 வயசில் ஆரம்பித்தவர் அவர் ஒரு கடையில் போய் வேலைக்கு சேர காலம் வரையிலும் எழுதிங்கிறார். 100 பாடல் நிறைவு ஆகலை, நல்லா அருமையாக எழுதுறாரு. அப்போ தான் எழுதிட்டு வந்துக்கிறார். 100வது பாடல் எழுதி அப்படி பூர்த்தி செய்துட்டு மேசை மேலே அப்படி வச்சுட்டு உள்ள குடோன் உள்ள போகிறாரு. அங்கே இருந்த ஒருத்தர் வந்து பார்த்தாரு, இதை அருமையாக இருக்குதுங்கவா அப்படின்னு கூப்பிட்டு, நாளைக்கு காலையில் அக்னி தீர்த்த தாண்டம் வந்துரு ராமேஸ்வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொல்கிறாரு தெரியலையே, சரின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, அதிகாலையில் எழுந்து அக்னி தீர்த்த தாண்டம் வந்துடுறாரு. அந்த அக்னி தீர்த்தம்னா அந்த கடலாண்ட வர சொல்லியிருக்கிறார். வந்து நிற்கிறாரு. அவர் சொன்ன நேரத்துக்கு அவரும் வந்துட்டார். நீ இதில் குளின்னாங்க. குளிச்சுட்டு வந்து உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்த உடனே அவர் ஒரு ஞான ஆசிரியரை அழைச்சி வருகிறார். யார்? அந்த பாடலை படித்தவர். ஒரு பெரிய ஒரு ஞான ஆசிரியை அழைச்சி வந்து சடாச்சார உபதேசம் கொடுக்குறாங்க. அவர் கேட்கல உபதேசத்தை, எனக்கு தீட்சை வேணும்னு அவர் கேட்கல. அப்போதான் சடாச்சார உபதேசம் 100வது பாடல் பூர்த்தி ஆகும் போது தனக்கு ஒன்று நடக்கணும்னு நினைச்சார் இல்லையா, 100வது பாடல் பூர்த்தி செய்கிறார். அப்போ சடாச்சார உபதேசம் கிடைக்குது. அப்போதான் சரவண பவ மந்திரம் கிடைக்குது. அம்மா எல்லாரும் நம்மளுக்கும் முதல்
வித்யா குருன்னு சொல்லுவாங்க. வித்யா குரு, நம்மளுக்கு பல்வேறுபட்ட குரு இருக்கிறாங்க, இன்னைக்கு நம்ம அதை பற்றி ஒரு தெளிவு நம்ம சிந்தனை பண்ண போகிறோம். அதில் வித்யா குரு அப்படின்றது யாருன்னா, நம்மளுக்கு முதல் கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர் தான் வித்யா குரு. வித்யான்னா கல்வி, வித்யாரம்பம்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்கல்ல அரிசியில் பேர் எழுதி. அப்படி வித்யா குரு என்பவர் நம்மளுக்கு முதல் குரு. அப்போ இவங்க யாரு, இங்க உபதேசம் கொடுத்தாரு, அது யாருன்னா கிரியா குருன்னு அர்த்தம். எப்படி விபூதி இடுறது, எப்படி அனுஷ்டானம் பண்றது, எந்த உபதேசத்தை மந்திரமா நீ ஜபிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களோ அது கிரியா குருன்னு அர்த்தம். ஞான குருன்றது உங்களுக்கு ஒரு வார்த்தை நான் சொல்றேன்னா அது தெளிவாயிட்டீங்கன்னா அப்போ அது ஞானகுரு. ஞானகுரு என்பது அது வேறு. இன்னொரு குரு இருக்குது, அதுதான் இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற மிகப்பெரிய குரு. என்னன்னா போத குரு. என்ன குரு? இதை மறக்கவே மறக்காதீங்க, நல்ல ஆழ் மனசுல பதிவு வச்சுக்கோங்க. போத குரு தான் நம்மளுடைய மெய் குரு. தீட்சை கொடுத்தவங்களோ, வித்யாரம்பம் செய்து வைத்த குருவோ, மேலும் என்ன சொல்றேன் ஞான ஆசிரிய குருவோ, யாரும் இந்த சிவஸ்வரூபமாக நம்ம நினைக்கப்பட வேண்டிய குரு அல்ல. சிவஸ்வரூபமான குரு எதுன்னா போத குரு தான். சிவஸ்வரூபம் நம்மள சிவனாகவே பாவிக்க வேண்டிய குரு யாருன்னா போத குரு. அது யாருங்க போத குரு? வித்யா குருன்னா புரிஞ்சிச்சிங்களா? கிரியா குரு யாருன்னா புரிஞ்சிச்சிங்களா? ஞான குரு யாருன்னா புரிஞ்சிச்சா? ஞான குரு யாருன்னா சந்தேகம் இருக்குதா? இப்போ நான் ஒரு வார்த்தை, யாரோ ஒரு உபதேசம் ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது மூலம் உங்களுக்கு தெளிவு கிடைத்தது என்றால் அது வந்து ஞான குரு. போத குரு என்றால் என்னன்னா, நான் சொன்னாலே ஒரு படி ஏறும் போதும் கடுமையான துன்பங்கள் வரும்னு. போதகுரு தான் நம்மளுக்கு ஒரு படியையும் கைப்பிடிச்சு ஏற்றக்கூடிய குரு. பொன்னம்பல சுவாமிகள் சத்சங்க அறக்கட்டளையின் சார்பாக மாதந்தோறும் 3வது ஞாயிற்றுக்கிழமைகளிலே சொற்பொழிவு செய்து மக்களுக்கு அன்னதானம் போடுகிறோம். இது வந்து மாதந்தோறும், இதுவரையில் 25 மாதம் பூர்த்தியானது. 25 சத்சங்கம் நடைபெற்றது. வரவிருப்பது 26வது சத்சங்கம். ஜூன் மாதம் 28ஆம் தேதி 26வது சத்சங்கம் நடைபெற உள்ளது. அன்பர்கள் அனைவரும் நேரிலே வந்து கலந்து கொள்ளவும். திருச்சிற்றம்பலம்.